நாங்கள் ஒரு சின்ன அளவான உற்பத்தியாக இருந்தது. நாங்கள் வரைக்கும் நான் சொல்கிறது நாங்கள் நிர்வாகத்தில் வரைக்குள்ள சின்ன அளவான உற்பத்தியாக ஒரு ஹோம் அவனில் வச்சு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் உற்பத்தி செய்திருந்தாங்க. அதை இப்போ நிறைய பெருசாக்கி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு எங்களால் ஒரு 6000 பேக்கெட் உற்பத்தி செய்ய வேணும் என்ற ஒரு டார்கெட்டை நாங்கள் எடுத்து இந்த அவனையும் அதுக்குரிய டவுன் மிக்சரையும் வாங்கினாங்க. ஒரு காவில் 20 கிலோ போட்டு குலைக்கலாம் சார். ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட 3 தடவை போட்டு ஒரு 60 கிலோ குலைக்கிற லெவலுக்கு பார்க்குறோம். பிஸ்கட் வைக்கலாம், 480 பிஸ்கட் அப்படி வச்சுருக்கலாம். 20 நிமிஷம் பேக்கிங் டைம். ஸோ ஒரு நாளில் நாங்கள் ரீசனபிளான விலை கிடைக்கும். அந்த எல்லா இதிலும் நாங்கள் இந்த இடப்பட்ட கரையில் தான் எடுத்துக்கொண்டு போய் நம்ம இப்போ வாழைப்பள்ளி எடுத்தாலும் 80 ரூபாய்க்கு வாங்கினோம். விலைக்கு வாங்கிட்டு சில்லறை விலை போனால் 200 ரூபாய்க்கு மேலே போகுது. என்ன அப்படிதாங்க. அப்போ அதில் நிறையாக்கள் நாங்கள் உழைக்கணும். அப்போ அதை நாங்கள் மாற்றணும். இந்த விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும். நான் சொன்னேன் இது இல்லை. ஆனால் இதை தான் நாங்கள் 2வது ப்ராடக்டாக சொல்லு ப்ராசஸ் தான் பார்க்கணும். நீங்கள் சொன்ன பேக்கிங் மெட்டீரியலை இப்படி தான் பார்க்கலாம். நல்லா விளைச்சல் வருமாட்டால் அந்த நேரத்தில் கொஞ்சம் இம்போர்ட்டை நிப்பாட்டலாம் அல்லது டெக்ஸை கூட்டி விடலாம். இம்போர்ட் டெக்ஸை கூட்டலாம். அப்படி ஏதாவது செய்யலாம். எங்களுக்கு அந்த தரவு தான் போல அதை நாங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது. அது நாங்கள் என்ன எங்களுக்கு மிக முக்கியம். நான் நெடுந்தற்கு இவ்வளோ காலம் சொல்லி கொண்டு வர்றதுன்னா எந்தெந்த விவசாயிகளுக்கு வந்து நியாயமான விலை கிடைக்கிறே இல்லை. அதான் ஒரு மிக முக்கியம். அநேகமானாக்கள் தோட்ட செய்கிறாங்கலாம் கைவிட்டு போகிறதுக்கு காரணம் நியாயமான விலை இல்லாத இடையில இருக்கிறார் போய் கொண்டு போகிறார். எக்கச்சக்கமாக மணல் மாமியா மாதிரி தானே மணல் எழுதிக்கிறாங்க. மணலில் 1 லட்சம் உழைக்கிறாங்க. ஒரு ஜிப்பரோட் 1 லட்சம் ஜிப்பரோட் இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து விற்றா 130,000 விற்கிறான். 1 லட்சம் உழைக்கிறான். இது அதே மாதிரி விவசாயத்திலிருந்து இடையில நிற்கிறாங்க. அப்படி இடையில நாங்கள் அதை மாற்றணும். நாங்கள் அதை மாற்றணும். படிப்படியாக நாங்கள் செய்வோம். சரியான சந்தர்ப்பம் மாதிரி இல்லை. ஒன்றில் நெல் சரியில்லை. நான் கண்ட பரவ கூட்டாங்க சொல்றேன். நீங்கள் கூட நெல்லை கொள்ளனை செய்து கூட அரிசியை கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு கொடுக்க துவங்கினாலே வெளி மார்க்கெட்டை கட்டுப்படுத்தணும். ஆனால் அவையிலும் கெப்பாசிட்டி இல்லை. மற்றது வெளியாக இருக்கிற எல்லாரும் ஒரு கபடி வச்சிருக்கீங்க.